ஸ்ரீராம ஜெயம். சிடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார்ஜிய திருவடியிலே சரணம். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுவா, நிகரில் புகழாய் உலகம் மூன்று உடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நம்மாழ்வார்ஜியர் திருவடியிலே சரணம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சுந்தரவள்ளி சவுந்தரவள்ளி சமேத ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயிலிலே யுகாதி பண்டிகையை முன்னிட்டு திடீர் சொற்பொழிவை ஏற்பாடு செய்த நண்பர் திரு விநாயகமூர்த்தி அவர்களுக்கும், இத்திருக்கோயிலிலே தொடர்ந்து எங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சொற்பொழிவிற்கு அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் அறங்காவலர் குழு மற்றும் அறநிலையத்துறை அன்பர்களுக்கும், கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் திருக்கோயிலுடைய பட்டாச்சாரியா சுவாமிகளுக்கும், மரியாதைக்குரிய பெரியோர்கள், தாய்மார்கள், ஐயா திருநாவுக்கரசு அவர்கள், இந்த ஒளிவாங்கியை அமைத்துக் கொடுத்த ஐயா செந்தாமரை அவர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக தொடர்ந்து 2 நிகழ்ச்சிகளாக நம்முடைய சொற்பொழிவு காங்கேநல்லூரிலே நடைபெறுகிறது என்றவுடன் வந்து கலந்து கொண்டு மிக சிறப்பாக இதை வடிவமைத்து அவர்களால் முடிந்த ஒரு கைங்கரியம், ஆன்மீகத்தை பரப்பும் ஒரு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய யூடியூப் நிர்வாகத்தை சேர்ந்த அப்புக்குட்டி சேனல் ஐயா அவர்களுக்கும், சக்கரா டிவி யூடியூப் அவர்களுக்கும், தற்போது வந்திருக்கக்கூடிய வேலூர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, இன்னும் சற்று நேரத்திலே வர இருக்கின்ற ஐயா மதி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இந்த ஒரு அற்புதமான நாளிலே எம்பெருமானை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்ற வகையிலே இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்று விடுமுறை நாள், IPL மேட்ச் வேற, CSK நேற்று முடிஞ்சிட்டாலும் ஏதோ ஒரு மேட்ச் இன்னைக்கு இருக்கு, அதெல்லாம் கூட புறந்தள்ளிட்டு சரி பெருமாளுடைய நாமத்தை நாம் இன்னைக்கு சிந்திப்போம் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி, இன்றைய தினம் ஸ்ரீனிவாச கல்யாணம் என்ற தலைப்பிலே பெருமாளுடைய திருக்கல்யாணம் ஒன்றை உங்களுடன் சேர்ந்து அனுபவிக்க நான் விரும்புகிறேன். அதாவது இதுக்கு முதல்ல அவர்கிட்ட சொல்லிட்ட தலைப்பு ஸ்ரீனிவாச கல்யாணம் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் ஜனரஞ்சகமா தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, மணந்தால் மகாவிஷ்ணு அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம். இது தலைப்பு மணந்தால் மகாவிஷ்ணு, நான் கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த மகாவிஷ்ணுவை தான் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு தபஸ் பண்ணி தவம் இருந்து பல யுகங்களாக தொடர்ந்து பெருமாளையே நினைத்து இறுதியில் அதை எட்டி பிடித்து பெருமாளையே திருக்கல்யாணம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பெண்ணை பற்றிய வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரிங்க, இப்ப முதல்ல ஒரு விஷயம், இது ஸ்ரீனிவாச கல்யாணம் சொல்லிட்டேன். ஸ்ரீனிவாசன்னா திருமலையில இருக்கக்கூடிய பெருமாள், எல்லாருக்குமே தெரியும். மற்ற கல்யாணங்கள்லாம் கடவுளுடைய கல்யாணங்கள், வாங்க மணி அண்ணா வணக்கம், நம்ம கல்யாணங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் நடந்த கல்யாணத்துக்கு என்ன பேருங்க? பார்வதி கல்யாணம். சீதைக்கும் ராமனுக்கும் நடந்த கல்யாணம் சீதா கல்யாணம். வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் நடந்த திருமணம் வள்ளி திருமணம். ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் நடந்த கல்யாணம் ஆண்டாள் கல்யாணம். இப்படி எல்லாமே மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடந்தது மீனாட்சி கல்யாணம். இப்ப நான் ஒரு 5-6 கல்யாணத்தை திருக்கல்யாணத்தை பத்தி சொன்னேன். நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு நடந்த அது கல்யாணம், பகவானுக்கு நடந்த திருக்கல்யாணம். சரிங்க, இப்ப இத்தனை கல்யாணம் பேர் சொன்னோம். எல்லாமே பாத்தீங்கன்னா சீதா கல்யாணம், பார்வதி கல்யாணம், வள்ளி திருமணம், ஆண்டாள் திருக்கல்யாணம், ருக்மணி கல்யாணம், எல்லாம் தாயார் பெண்களுடைய பேரே வரும். இது மட்டும் ஏங்க ஸ்ரீனிவாச கல்யாணம் பெருமாள் பேர் வருது? ஏன்னா வள்ளல் வாரியார் சுவாமி மண் இது.
ஏதாவது ஒண்ணு கலரி நம்ம ஏதாவது ஒரு பதில் எதிர்பார்த்து வந்தோம்னா அது கரெக்டா இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களை சொல்லிடுவாங்க. ஏன் இந்த கல்யாணத்துக்கு மட்டும் ஸ்ரீனிவாச கல்யாணம் வைக்கணும், பத்மாவதி கல்யாணம் வைக்க வேண்டியது? ஏன் இதுக்கு மட்டும் ஸ்ரீனிவாச கல்யாணம்? நீங்க எந்த கல்யாணம் வேணாலும் எடுத்து சொல்லி பாருங்க, தாயாருடைய பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், அம்பாருடைய பேர் தான் இருக்கும். இதுக்கு மட்டும்தான் ஸ்ரீனிவாச கல்யாணம். ஒரு எளிமையான உதாரணம் சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். ஏன் இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம்னா, நீங்க நான் சொன்ன சீதா கல்யாணம் நடத்தினது யாருங்க? ஜனகன் நடத்தினர். பொண்ணு வீட்டுல நடந்தது சீதா கல்யாணம். பார்வதி கல்யாணம், அதே மாதிரி மீனாட்சி திருக்கல்யாணம், ஆண்டாள் திருக்கல்யாணம், எல்லா கல்யாணத்தையும் பாத்தீங்கன்னா பெண் வீட்டார் கடனை உடனே வாங்கி மிக சிறப்பா அந்த கல்யாணத்தை பண்ணாங்க. ஆனா இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் மாப்பிள்ளையான சீனிவாச பெருமாள் குபேரன் கிட்ட கடை வாங்கி இவரு ஸ்பான்சர் பண்ணி நடத்தின கல்யாணம். அதனால இது சீனிவாச கல்யாணம். பெண் வீட்டார் நடத்தினா பெண்ணுடைய பேர் முன்னாடி வரும், பிள்ளை வீட்டார் மாப்பிள்ளை வீட்டுக்கார் நடத்தினதுனால சீனிவாச கல்யாணம், சீனிவாசன் பேர்ல இந்த கல்யாணம். இது ஒரு அர்த்தம், பெரியவங்க அப்படி எல்லாம் யோசிச்சு சொல்றாங்க. அதனால இது சீனிவாச கல்யாணம். சரிங்க, இப்ப சீனிவாச கல்யாணத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். ஏன் சீனிவாச கல்யாணம் பெயர் காரணம் சொல்லிட்டோம் உங்களுக்கு. இதுக்கு பிறகு நம்ம கதைக்குள்ள போக வேண்டியதுதான். இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட புராணங்கள்ல இருந்து இந்த கதையை தொகுத்து எடுத்திருக்கோம். பெரியவர்கள் சொன்னதை நான் உள்வாங்கிட்டு, ஐயா நேத்து தான் சொன்னாரு, என்ன தலைப்பு கொடுக்கறதுன்னு தெரியல. சரி, யுகாதின்னா எல்லாரும் பெருமாளை நினைச்சு கும்பிடுவாங்க, பெருமாளுடைய திருக்கல்யாணம் சொல்லிடலாம் தான் இந்த முடிவு. இப்ப இதுல ஒரு சில புராணங்களுடைய பேர் சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற கதை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க டிவில சினிமாவா பார்த்துருப்பீங்க, பெரியவங்க சொல்ல கேட்டிருப்பீங்க. நான் சொல்றது பலது உங்களுக்கு அது யாரக்குரிய சரியாதான் வரும். ஒரு சிலதுல ஒரு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அதனால நான் எதிலிருந்து இந்த தொகுப்பு எடுத்துன்னு வந்திருக்கின்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லிடும். சும்மா நான் வாயில வந்ததை சொல்லிட்டு ஆதாரம் இல்லாம சொல்லிட்டு போக கூடாது எங்கேயுமே. அதனால இது எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வால்மீகி ராமாயணம் தெரியும் உங்களுக்கு. அந்த வால்மீகி ராமாயணத்துல கொஞ்சம் வருது. வால்மீகி ராமாயணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட புராணம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வராக புராணம், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாகவத புராணம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவிஷோத்திர புராணம். இத்தனை புராணங்களிலிருந்து எடுத்து சேகரிக்கப்பட்டு லைனா ஒரு ஸ்டெப்பா இந்த கதை வரும். சரிங்களா? அப்ப ஏறக்குறைய ஒரு 6 புராணங்களிலிருந்து எடுக்கப்பட்டு அந்த 6 புராணங்களினுடைய அடிப்படையில இந்த ஸ்ரீனிவாச திருக்கல்யாணத்தை உங்க முன்னாடி நான் சொல்ல இருக்கேன். இப்ப எப்பவுமே நம்முடைய பெருமாள் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா, நான் பல தடவை நான் மைக்ல சொல்றது உண்டு, நம்ம எடுத்த உடனே நேரா போய் பெருமாள் கிட்ட கோவிந்தா சொல்றோம். ஆனா முதல்ல தாயாருக்கிட்ட போய் தாயாருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போகணும். இங்க தாயாருக்கு தனிச்சன்னிதி இல்லைனாலும் பெருமாளோடு ஸ்ரீ சுந்தரவள்ளி ஸ்ரீ சௌந்தரவள்ளி தாயார் இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. தாயாருக்கு தனி சந்நிதி எங்கெல்லாம் இருக்கோ அந்த கோயில்ல நீங்க முதல்ல தாயாரை தான் சேவிக்கணும். திருப்பதி போனோம்னா கூட முதல்ல அலமேல மங்காபுரம் தான் போனோம், அப்புறம் தான் மலை ஏறணும். இதெல்லாம் ஐதீகம். அதனால பிராட்டியை முன்னிட்டு நம்ம போனா அந்த அம்மா நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அங்க இருந்து வந்திருக்கான் இந்த பையன் பார்த்து செய் சாமின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவார், மனைவி ஒரு மந்திரி அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்றது ஏத்துன்னு நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால பிராட்டியுடன் கூடிய பெருமாள் தான் என்னைக்குமே வசதி. அதனால அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடுவோம். இப்ப பத்மாவதி தாயார் யாருடைய அம்சம் தெரிஞ்சா சொல்லலாம். பத்மாவதி தாயார் நம்ம பொதுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லும் போது எல்லாரையுமே மகாலட்சுமியினுடைய அம்சம் சொல்லிடுறோம். அப்ப பத்மாவதி தாயார் மகாலட்சுமியினுடைய அம்சமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்ப இவங்க யாரு? இப்ப நான் சொல்ல போறது வால்மீகி ராமாயணத்துல வருது, உத்தரகாண்டத்துல வருது. நம்ம எல்லாமே டாபிக் கூட சொல்லிடலாம், போய் நீங்க தேடி கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பத்மாவதி தாயாரா திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த பத்மாவதி தாயார் எங்கிருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, என்ன பிளாஷ்பேக்குள்ள பிளாஷ்பேக் நிறைய போகும், கவனி. முதல்ல நம்முடைய இந்த திருக்கல்யாணத்தினுடைய முதல் தொகுப்பா நம்ம பார்க்கறது என்னன்னா,
குஷத்வஜர் அப்படின்னு ஒரு முனிவர். இந்த குஷத்வஜர் முனிவர் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரகஸ்பதி, உங்களுக்கு தெரியும். அந்த பிரகஸ்பதியினுடைய மகன். நல்ல வேதங்கள் கற்றவர், மிக சிறப்பாக ஒழுக்கத்தோடும் நியாயம் தர்மம் நேர்மையோடும் மிக சிறப்பாக தவம் செய்து கொண்டு வரக்கூடியவர் குஷத்வஜ முனிவர். இப்படி வேதங்களை மறவாமல் தினந்தோறும் வேதங்களை ஓதிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்திட்டு வர. அப்படி வரும்பொழுது அவருடைய வேதத்தை ஒழிப்பதனுடைய பயனாக, வேத ஒளியின் அம்சமாக அவருக்கு ஒரு குழந்தை பிறகு. அந்த குழந்தை வேதத்தின் அம்சமாக பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு பெயர் வேதவதி. வேதவதி வேதவதி என்பது அந்த குழந்தைக்கு பேர் சொல்றாரு. அந்த குழந்தை பார்த்தா அழகா அற்புதமா இருக்கு, நல்ல ஆற்றல் ஞானம். ஏன்னா அப்பா அந்த அளவுக்கு பெரிய ஸ்காலர், வேதம் படிச்ச பண்டிதர். அந்த குழந்தையும் அதே மாதிரி வேதவதின்னு பேர் வச்சு அந்த குழந்தைய நல்லா படிச்சுட்டு எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு மிக அற்புதமா வளர்ந்து வரா குழந்தை. இப்போ நாளாக பெண்களுக்கு அந்த திருமண வயது எட்டி பிடிக்கும் போது இந்த வேதவதியை பார்த்தா அவ்வளவு அழகு. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் போட்டு வரான், நான் இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும். யாரெல்லாம் வரா பாருங்க, தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அரக்கர்கள் எல்லாம் வரான், லைன் கட்டி நிக்கிறான், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொண்ணு. ஆனா இந்த முனிவர், குஷத்வஜ முனிவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, யாருக்கும் நான் கட்டி கொடுக்க மாட்டேன். ஏங்க வர்ற இத்தனை ஆளுங்கள்ல யாரு சிறப்பானவர், யாரு உயர்ந்தவர், யாரு சிறந்தவர், ஏதோ ஒண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இல்ல. நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன? என் பெண்ணை ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணுவுக்கு மனம் முடித்து கொடுப்பேனே தவிர மற்ற சாதாரண ஆட்கள் யாருக்கும், நான் ராஜாவா இருந்தாலும் சரி யாருக்கும் மனம் முடிச்சு கொடுக்க மாட்டேன். மகாவிஷ்ணுக்கு தான் என் பொண்ணு என்று சொல்லி தன் பெண்ணை வளர்க்கிறார். இதுல எல்லாரும் வெறுத்து போய் போறாங்க. இப்ப இந்த நேரத்துல கொஞ்ச நாள் போகுது, தும்பு என்று ஒரு அசுரன், அந்த அசுரன் என்ன செய்யறான், வரான் இதே மாதிரி பெண் கேட்கிறான், எல்லாரும் கேட்கிற மாதிரி இந்த குஷத்வஜ முனிவர் கிட்ட கேட்கிறான். அப்ப முனிவர் சொல்றாரு, ஏம்பா நான் தான் சொன்னனே கொடுக்க முடியாது. மத்தவெல்லாம் வந்தவெல்லாம் தேவன், கந்தர்வன், சாதாரண மானிடர்கள், அரசர்கள், இவங்கெல்லாம் பார்த்தாங்க, ஒத்துக்கிட சரிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. ஆனா இவன் அசுரம் இல்லையா, புத்தி எப்படிப்பட்ட புத்தி பாருங்க. அன்றைக்கு சொல்லி அனுப்பிட்டார் முனிவர். அன்று இரவு குஷத்வஜ முனிவர் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். இரவு நேரத்துல வரான் அந்த அசுரன். வந்தவன் என்ன பண்றான், கத்தியை எடுத்து அந்த முனிவரை கொன்று விடுகிறான், வெட்டி கொன்று விடுகிறான். எனக்கா இல்லைன்னா உன் பொண்ண என்று சொல்லி அந்த முனிவரை கொன்று விடுகிறான். அந்த முனிவருடைய மனைவி இருக்காங்க, இந்த வேதவதியினுடைய தாயார், அந்த அம்மாவும் தன்னுடைய கணவன் இறந்து விட்டாரே என்று சொல்லி அந்த அம்மாவும் உயிரை விட்டு விடுகிறார். இப்ப வேதவதிக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. அவளுடைய உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்ப வேதவதி யோசிக்கிறான், எங்க அப்பா என்னை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதனால எங்க அப்பாவினுடைய ஆசைய நான் நிறைவேற்றணும்னு அந்த குழந்தை அப்பயே மனசுல முடிவு பண்ணி. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றோம், குழந்தைங்க ஏதோ ஒண்ணு இருக்காங்க, ரெண்டு பேர். என்ன உன் பேரு? துவாரகேஷ். வெரி குட். உன் பேருமா? சாதனா. ரைட்டு. துவாரகேஷ் கிருஷ்ணர் பேர் வச்சிருக்காங்க. துவாரகேஷ்ல சாதனா நிறைய சாதனம் பண்ணணும். குழந்தைங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்ற விஷயத்த காதல வாங்கணும். வீட்டுல ஸ்கூலுக்கு போனா ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்றத காதல வாங்கணும், அதன்படி நடக்கணும். யார் ஒருவன் அப்பா அம்மாவினுடைய ஆசையை நிறைவேற்றுகிறானோ அந்த அப்பா அம்மாவினுடைய ஆன்மா என்னைக்கும் வாழ்த்து கொண்டே இருக்கும். மேல போயிட்டா கூட என் புள்ள நான் சொன்னதை கேட்டான்ற அந்த ஒரு பரம திருப்தி பெற்றவங்களுக்கு நம்ம வர வச்சிட்டோம்னு வச்சுங்க, அதை விட பெரிய விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க மனசு குளிரணும். பெற்ற தாயினுடைய மனதும் தந்தையினுடைய மனதும் குளிரணும். அதனால அந்த மாதிரி இந்த வேதவதி என்ற பெண் யோசிக்கிறா,
எங்க அப்பாவினுடைய எண்ணத்தை நான் நிறைவேற்றி தீருவேன் என்று சொல்லி தபஸ்ல உட்கார்றாங்க அந்த அம்மா வேதவதி. தபஸ்னா தவம், வேற ஒண்ணு இல்லை. நான் இனிமேல் தபஸ்னா நீங்க புரிஞ்சுங்க, தவம்னு. தவம் ஏற்றுகிறாள். யாரை நினைத்து? ஸ்ரீமன் நாராயணன் நினைச்சு தவம் ஏற்றுறான். இப்போ தொடர்ந்து பல ஆண்டுகள் இந்த அம்மா தவம் ஏற்றுகிறாள். இந்த நேரத்துல ஐயா பேச்சுல சொன்னார், ஒரு 4 முறை 5 முறை தொடர் ராமாயண சொற்பொழிவு இங்க பண்ணணும். நான் முதன்முறையா இந்த திருக்கோயிலுக்கு வரும் பொழுது ராமாயணம் தான் எடுத்த உடனே நம்ம ராமாயண கதைக்குள்ள போயிடக்கூடாது. ராமாயணம் ஏன் வந்தது, ராமர் ஏன் அவதாரம் பண்ணான்னு ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன் இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் நான் வரும்போது. அதுல ஒரு பாயிண்ட் தான் இப்ப இந்த கதையினுடைய ஜீவ நாடி. இப்போ இந்த அம்மா தவம் பண்ணிட்டு இருக்காங்க. தவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது முன்ன ஒரு அசுரன் வந்தான்னு சொன்னேன். இப்ப நம்ம ஆவலுடன் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஆள் வர. ராமாயணத்துல யார் வில்லன்? ராவணன் வர. இப்போ ராவணன் அந்த பக்கமா வரான், புஷ்பக விமானத்துல வர. அப்படி புஷ்பக விமானத்துல வரக்கூடிய ராவணன் பாக்குறான், அங்க வேதவதி உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கான். வேதவதியின் அழகுல மயங்குறான். ராவணனை பத்தி தெரியும், முக்கோடி வாழ்நாள் உடையவன், இந்திரன் கொடுத்த அது லைனா போயிட்டு இருக்கும். அவ்வளவு சாதனைகள் புரிஞ்சவன். அதான் மண்ணாசை பெண்ணாசை சொல்றோம் இல்லையா, ஏதோ ஒரு ஆசையில விழுந்து போயிடுறான். இந்த வேதவதியை பார்த்தவன், உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் வான்னு கூப்பிடுறான். அப்ப அந்த வேதவதி சொல்றா, இல்ல இல்ல, நான் யாருக்காகவே படைக்கப்பட்டவள், ஸ்ரீமன் நாராயணன், நான் தவம் பண்ணி அவரை தான் திருமணம் பண்ணி. அதெல்லாம் முடியாது, நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்ல, நான் நாராயணனை தான் திருமணம். நாராயணனை பண்ணிப்பியா? நாராயணெல்லாம் யாரு? இந்த மும்மூர்த்திகள் இருக்கிறாங்களே, சிவன், விஷ்ணு, பிரம்மா, அவள். ஆமா, இலங்கேஸ்வரன் நானு, ராஜாதி ராஜா நானு. என்ன திருமணம் பண்ணிக்கணும்னா ஒண்ணுமே இல்லாத அந்த நாராயணனை போய் திருமணம் பண்ணி, இவங்கெல்லாம் எனக்கு கீழம்மா, நீயம்மா அவனை போய் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன திருமணம் செய்து கொள், உன்னை மிகப்பெரிய ராணியா வச்சு சந்தோஷமா நான் காப்பாத்துறேன். எனக்கு பட்டம் வேணாம், பதவி வேண்டாம், எதுவுமே வேணாம், எனக்கு நாராயணன் தான். அப்போ ராவணன் என்ன பண்றான், அவசரப்பட்டு பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசி வேதவதியினுடைய கூந்தலை பிடிச்சு இழுக்கிறான். அந்த அம்மா அப்படியே பதறி போயிடுது. இதுவரையில எந்த ஆளவருடைய ஸ்பரிசமும் படாம உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கு. அப்பாவினுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும், நாராயணனை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூந்தலை வெட்டி அப்படி பிடிச்ச உடனே தான் இதுவரை பண்ணி அந்த தவத்தினுடைய பயனாக மனதுக்குள் தியானித்தால் வேதவதியினுடைய கை கத்தியாக மாறியது. கை கத்தியா மாறி அவன் கொத்தா புடிச்சுங்கிறான் சார், முடிய கூந்தலை பிடித்து கொண்டு இருக்கிறான். கூந்தலை அப்படியே வெட்டினான். வெட்டியுடன் கொஞ்சம் முடி யார் கையில போயிடுச்சுங்க, கூந்தல் ராவணனுடைய கையில போயிடுச்சு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, நீ என்ன தீண்டல, ஆனாலும் என் கூந்தலை தொட்ட. நீ என்ன தீண்டவில்லை என்றாலும் நான் முழுவதுமாக பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவள். என் கூந்தலை தீண்டினாலும் உன்னை அந்த பாவம் சும்மா விடாது. நீ தீண்டிய பிறகு நான் உயிர் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. மிக சுத்தமாக மிக கண்ணியமாக என்னை நான் என்னுடைய பரந்தாமனுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நீ என்ன பண்ண, என்னுடைய கூந்தலை பற்றி இழுத்துட்ட. அதனால இனிமேல் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று சொல்லி நெருப்பு போட்டுறாங்க. அக்னி பகவான வணங்குறா, நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. நெருப்புல இறங்குறா, இறங்கும் போது 2 சபதம் போடுறாங்க அந்த அம்மா. ஒண்ணு, என்னுடைய தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றுவேன், கனவை நிறைவேற்றுவேன். 1. 2, என்னை இந்த நிலைமைக்கு தள்ளிய உன்னை நான் பழிக்கு பழி வாங்குவேன். என்னால் தான் உன்னுடைய வம்சமே அழிய போகிறது. என்னால் தான் உன்னுடைய வதம், உன்னுடைய மரணம் நடைபெறும் என்று சொல்லி 2 சபதத்தை போட்டு அந்த அம்மா இறங்கிடுறாங்க. அக்னி பகவானுக்குள்ள போயிடுறாங்க. இது முடிஞ்சு போச்சுங்க. இப்ப நான் சொன்னது பிரம்மாண்ட புராணம், முதல்ல சொன்னது வால்மீகி ராமாயணம், நடுவுல பவித்ரோஷ புராணம், நிறைய வருங்க. நான் தான் புராணங்கள் பேரை முதல்ல படிச்சுட்டேன். ஒன்னொன்னையும் சொன்னோம்னா டைம் ஆயிடும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வேதவதியினுடைய கதை. அதுல
ஸ்ரீமன் நாராயணனை மணந்து கொள்ள வேண்டும் என்று தவம் பண்ணி கொண்டிருந்தவளை ராவணன் வம்பு பண்றான். ராவணனை பார்த்து வேதவதி சொல்றா, என்னால் தான் உனக்கு அழிவு என்று சொல்லி உன்னை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு என்னுடைய தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்ற சொல்லி நெருப்பிட இறங்க. முடிஞ்சு போச்சு. ஒரு சீன் ஓவர். அடுத்த சீன். இப்போ ராமாயணம். இப்ப நான் சொன்ன இந்த வேதவதியினுடைய கதை அகஸ்திய முனிவர் ராமர் கிட்ட பேசுறத உத்தரகாண்டத்துல வரும். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா வால்மீகி ராமாயணத்துல இது முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்தது ராமன் எல்லாம் பிறந்து ராமன் எல்லாம் வளர்ந்து ராமன் சீதை கல்யாணம் எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் கைகையின் சூழ்ச்சினால இப்ப காட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. மொத்தம் எத்தனை வருஷம் காட்டுல இருக்கணும் சார்? 14 வருஷம். இந்த 14 வருஷத்துல 10 வருஷம் காட்டுல ஓட்டிட்டாங்க. பஞ்சவடிக்கு அங்க ஒரு 3 வருஷம் முடியுது. இன்னும் 1 வருஷம் இருக்குங்க காட்டுல இவங்க கழிக்க வேண்டியது. அந்த கடைசி 1 வருஷம் தான் என்ன ஆயிடுச்சு, சீதையை ராவணன் கடத்தின்னு போறது. 10 மாசம் அந்த அம்மா அசோகவனத்துல இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க வேதவதி அப்படியே விட்டுருங்க. இப்ப நம்ம இந்த சீதை ராமன் இந்த கதைக்கு வந்துடுவோம். எல்லாம் கடைசியில லிங்க் ஆகி அதெல்லாம் என்னன்னு சொல்றது, இப்பெல்லாம் சினிமா பாக்குறவங்களுக்கு தெரியும், ஆந்தாலஜி மூவின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். 4 கதை துண்டு துண்டா இருக்கும், கடைசியில 4 ஒரு புள்ளியில சேரும். அது திரைக்கதை அப்படின்னு சொல்லுவோம், ஸ்கிரீன் பிளே சொல்லுவோம். அது ஒன்னா கூடி கரெக்டா முடிவு கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதையை அந்த காலத்திலேயே படிச்சுட்டாங்க பாருங்க. கம்பரும் வால்மீகியும் எப்படிப்பட்ட காவியங்கள் பாருங்க நமக்கு கிடைச்சது. சரிங்க, இப்போ அந்த பஞ்சவடியில இருக்காங்க. யாரு? ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும். இப்ப நான் சொல்ற செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கதை, இப்போ மாயம்மான் வரும், சீதா பிராட்டி துரத்தின்னு போவான், ராவணன் வருவான், சீதா பிராட்டி தூக்கின்னு போவான். இந்த கதை தான். இதுக்கு முன்னாடி ராமனும் சீதையும் உரையாடல் ஒண்ணு நடக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. ராமன் யாரும் இல்ல ஸ்ரீமன் நாராயணன், சீதா பிராட்டி யாரும் இல்ல மகாலட்சுமி. இப்ப ராமனும் சீதையும் பேசிக்கிறாங்க. சீதா தேவி உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க சாமி. இப்போ அடுத்த சீன் என்னன்னா, இந்த ராவணன் வரப்போறான், ராவணேஸ்வரன் என்ன பண்ண போறான், உன்னை தூக்கின்னு போறான். ஆனா இதுல நீ அங்க போக போறது இல்லை. சீதா பிராட்டி நீ எங்க இருக்கிற, நீ இங்கேயே தான் இருக்க போற. உனக்கு பதில் சீதா பிராட்டியா வேற ஒருத்தரை அனுப்ப போறேன். அப்போ கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் தான். என்ன சொல்றாரு, இப்போ சீதா பிராட்டியாக நீ போக போறது இல்ல, ராவணன் கூட. சரி சுவாமி, வேற? இதுக்கு முன்னாடி ஒரு கதை நடந்தது. வேதவதி என்று ஒருத்தி பிறந்து என்னையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கான்னு சொன்ன இல்லையா? அவன் எங்க இருக்கா? அவன் அக்னிக்குள்ள போயிட்டா சுவாமி. அக்னி லோகத்துல வசிச்சு உங்களையே நினைச்சு தவம் பண்ணிட்டு இருக்கா. அவளை கூப்பிட போறேன். அப்படியா? சரி என்று சொல்லி இன்னும் ராவணன் வரலைங்க. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ ராமன் என்ன பண்றான், அந்த பஞ்சவடியிலேயே அக்னியை மூட்டுகிறான். நாம பார்க்கக்கூடிய மகாலட்சுமியின் அம்சமான சீதா பிராட்டி அக்னியில் இறங்கிடுறாங்க. இதெல்லாம் ராவணன் தூக்கின்னு போறதுக்கு முன்னாடியே நடந்துடுது. இப்ப ராவணன் வரான். ராவணன் வரும்போது அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். மாயமான் வடிவுல மாரீசன் வரான், அவனை ராமன் துரத்தின்னு போறான், அப்புறம் லக்ஷ்மணன் போறான். இப்போ அந்த அக்னியிலிருந்து வந்த சாயா, சாயான்னா நிழல்னு அர்த்தம் தமிழ்ல. மாயான்னு கூட சொல்லலாம். மாய சீதை வெளியே வராங்க. சாயான்னா டீ கேக், நம்ம சாயான்னா டீன்னு நினைச்சுட்டு இருக்கோம். சாயா ரயில்வே ஸ்டேஷன்ல. அந்த சாயான்னா இங்க டீன்னு அர்த்தம் இல்ல, நிழல் என்பது அர்த்தம். சீதைய மாதிரி இன்னொருத்தர், அதான் மாயா சீதைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரிஜினல் சீதை அக்னிக்குள்ள போயாச்சு. வேதவதி என்ற அந்த சீதை, வேதவதியானவள் மாயா சீதையாக வெளிவந்தார். இப்ப வந்த ராவணன் யார தூக்கின்னு போறாங்க? வேதவதியை தூக்கின்னு போறான். கதை புரியுதா? நான் எதனா குழப்பம்னா புரியுதுங்களா? புரியலன்னா சொல்லுங்க. நான் ஏன்னா வாத்தியார் பசங்களுக்கு பாடம் எடுக்கிறேன், திருப்பி கூட சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ மாயா சீதை என்ற அளவிலே வேதவதி வெளியே வராங்க, ஒரிஜினல் சீதை உள்ள போயிடுறாங்க சார். இதுதான் நடக்குது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கிருந்து அழைத்து கொண்டு சென்ற
மாய சீதையை, அதாவது வேதவதியை அசோகவனத்துல வச்சிருக்கான். அப்ப 10 மாசமும் அங்க அரக்கைகள் கிட்ட மாட்டி அவஸ்தப்பட்டது எல்லாம் யாருங்க? வேதவதி. நல்ல ஞாபகம் வச்சு. இப்போ இது முடிஞ்சிச்சுங்க. இது முடிந்த பிறகு ராவண வதம் நடந்துடுது. ராவண வதம் முடிஞ்ச பிறகு சீதா பிராட்டிய மீண்டும் அக்னி மூட்டி ராமன் அக்னியில இறங்க சொல்ற கதை உங்களுக்கு தெரியும். அது ஒரு பெரிய இஷ்யூ. ராமன் எப்படி அக்னியில இறங்க சொல்லலாம், சீதா பிராட்டி மேல தப்பா, அப்படின்லாம் நம்ம பேசுறோம். அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போக வேணாம். அது ரைட்டா தப்பான்றது நம்ம விவாதம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ அந்த அக்னி மூட்டி சீதா பிராட்டி இறங்க சொல்றாங்க. எப்போ? ராமாயண கதை முடிஞ்ச பிறகு, அதாவது ராவணவதம் முடிந்த பிறகு. இப்போ அக்னிக்குள்ள மாயா சீதை, அதாவது வேதவதி இறங்குறாங்க. அப்ப இவங்க உள்ள போனாதான் யார் வெளியே வர முடியும்? யாருங்க வரணும் வெளியே? சீதா பிராட்டி. அதான் எந்த சீதை? மகாலட்சுமி. இப்போ இவங்க உள்ள போனாதான் அவங்க வெளியே வர முடியும், இல்லைங்களா? அதனால இப்போ அவங்க உள்ள போயாகணும். உள்ள போயாச்சு. இப்போ அக்னி பகவான் என்ன பண்ணார்? வெளியே யார் அனுப்பணும்? மகாலட்சுமியின் அம்சமான சீதா பிராட்டி, ஒரிஜினல் சீதா பிராட்டி அனுப்பணும். அக்னி பகவான் முதல்ல வெளியே வரும்போது பார்த்தா 2 பக்கம் 2 சீதை நிற்கிறாங்க. ராமருக்கு அப்படியே ஷாக். என்னடா இது? 2 மாயா சீதை இருக்காங்க, மகாலட்சுமியின் அம்சமான சீதா பிராட்டி இருக்காங்க. ஒண்ணும் புரியல. அப்ப அக்னி பகவான் சொல்றாரு, சுவாமி, இந்த வேதவதின்றது மாயா சீதையாக எல்லாம் உங்களுக்காக தானே இவ்வளவு அவசியப்பட்டிருக்காங்க. 10 மாசம் அங்க போய் அவ்வளவு அவஸ்தை. இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை யுகமாக என்ன பண்ணிருக்காங்க? உங்களை நினைச்சே தவம் பண்ணிருக்காங்க. நீங்க அவங்கள திருக்கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்னி பகவானே ரெக்கமெண்ட் பண்றாரு. ஏன்னா அவர்கிட்ட அந்த அக்னியில தானே இருந்தாங்க அந்த அம்மா இத்தனை நாள் அக்னி லோகத்துல. அப்போ ராமர் சொல்றாரு, இல்ல அதெல்லாம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில ராமனாக நான் அவதாரம் செய்த பொழுது ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல் சொன்ன ஒரு வார்த்தை தான். வில்லு, ஒரே வில், என்னுடைய சார்ந்தம் எனும் வில், ரைட்டு. ஒரு இல், ஒரு மனைவி தான். அப்போ அக்னி பகவான் வாயை மூடிட்டார். நான் இந்த ஜென்மத்துல ஒரு கல்யாணம் தான், அது சீதா பிராட்டி, முடிஞ்சு போச்சு. அக்னி பகவான சமாதானம் பண்ணிட்டார். இப்ப ஆட்டோமேட்டிக்கா மாயா சீதை உள்ள போயிருக்கணும். மகாலட்சுமி என்ன பண்றாங்க? மகாலட்சுமியான சீதா பிராட்டி பகவான் கிட்ட பேசுறாங்க, சுவாமி, இவ்வளவு நாள் எனக்காக இந்த மாயா சீதை வேதவதி அங்க போய் அவஸ்தப்பட்டாங்க, உங்களை நினைச்சு தவம் பண்ணாங்க, நீங்க ஏன் அவங்கள திருக்கல்யாணம் பண்ணி கூடாது? மகாலட்சுமியை கேட்கறாங்க சார். அக்னி பகவான் கேட்டதை விட்டுருங்க, மகாலட்சுமியை கேட்கறாங்க பெருமாள் கிட்ட, நீங்க ஏன் வேதவதியை திருக்கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது? அப்ப சொல்ற பெருமாள் சொல்வதாக நம்ம கம்பர் சொல்ற, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன். இந்த பிறவில எனக்கு மனைவின்னா அது ஒண்ணுதான், 2 கிடையாது. இந்த இப்பிறவிக்கு இருமாதரை 2 பெண்களை சிந்தையாலும் என் உள்ளத்தினாலும் நினைக்க மாட்டேன்ற. இது சொன்னது யாருங்க? ராமர் சொன்னதா கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்றார். கவி சக்கரவர்த்தி கம்பர் சொன்னதை நம்ம கவியரசர் கண்ணதாசன் பாக்குறார். அப்படியே எடுக்கிறார். இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற வரியை எடுத்துட்டு கண்ணதாசன் ஒரு வரியா போட்டுறாரு. அதை உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், உண்மையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். இது கண்ணதாசன் வரி. பாருங்க, 2 ஒரே பொருள். இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன், உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். அப்படி சொன்னாதான் உங்களுக்கு சினிமா பாட்டு ஞாபகம். அதனாலதான் சொன்னேன். பாரு என்ன படம் சொல்றாரு ஐயா. அப்போ இந்த பிறவில சீதா பிராட்டி நீ ஒருத்திதான், வேற கிடையாது. அப்ப என்னதான் வழி அந்த பெண்ணுக்கு? சீதா பிராட்டி கேக்குறாங்க, மகாலட்சுமி கேக்குறாங்க. அப்ப பெருமாள் சொல்ற, அவர்கிட்ட இருக்கிற ரெடிமேட் ஆன்சர் அதான். யார் எது கேட்டாலும் கலியுகத்துல பார்த்துக்கலாம். எப்போ? கலியுகத்துல பார்த்துக்கலாம். நான் அந்த பெண்ணை திருக்கல்யாணம் பண்ணி. இப்ப இந்த சீன் இங்க முடியுது.
இப்போ சீதா பிராட்டி வெளியே வந்தாச்சு. யாரு? மகாலட்சுமியினுடைய அம்சமான சீதா பிராட்டி. இப்ப மகாலட்சுமியின் அம்சமான சீதா பிராட்டியோட கிளம்புறாரு. இப்போ அந்த வேதவதி மீண்டும் அக்னி லோகத்திற்கு, அக்னிக்குள்ள போயிடுறாங்க. இந்த சீன் முடியுது. அடுத்த சீன், காலங்கள் உருண்டோடுது, கலியுகம் வந்தாச்சு. இப்ப நம்ம இருக்கிறது தான் கலியுகம். இந்த கலியுகம் தொடங்குது. கலியுகம் தொடங்கின பிறகு சரஸ்வதி நதிக்கரை, சரஸ்வதி நதிக்கரையில முனிவர்கள் எல்லாம் உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சினிமால வந்துருங்க, நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப சொல்றேன், யாருக்கு நம்ம யாகத்தினுடைய பலன் கொடுக்கலாம், யாரு சத்துவ குணம் அதிகம் நிறைந்தவர்கள் மும்மூர்த்திகள்ல அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கணும். இந்த மும்மூர்த்திகளுக்கு டெஸ்ட் வைக்கணும்னா அது யாரு உரிய ஆளுன்னு பாக்குறாங்க. பிருகு முனிவர் வராரு, அவரை பிடிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் சிக்கனம் இல்ல மாட்டி விடுறதுக்கு பிருகு முனிவர் வர. பிருகு முனிவர் பிரம்மாவினுடைய பிள்ளை. எல்லாருமே பிரம்மாவினுடைய பிள்ளைதான். நாராயணன் பிரம்மனை படைத்தான், பிரம்மன் ருத்திரனை படைத்தான். பிரம்மாவினுடைய குழந்தைகள் தான் எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ பிருகு முனிவர்கிட்ட சொல்றாங்க, சாமி மும்மூர்த்திகள் கிட்ட போய் யாரு சத்துவ குணம் அதிகம் நிறைந்தவர்கள், பொறுமைசாலி யாருன்னு போய் பாருங்கன்ற. அப்போ அங்கிருந்து கிளம்புறாரு பிருகு முனிவர். நேரா முதல்ல சத்தியலோகத்துக்கு போறார். இது சினிமால எல்லாம் கொஞ்சம் கதை அப்படி ஒரு மாதிரி, பொருள் ஒண்ணுதான், அவங்க எடுத்துக்கொண்ட காட்சி அமைப்புகள் வேற மாதிரி இருக்கும். நான் சொல்றது ஒரிஜினல், இது புராணத்துல இருந்து நான் சொல்றேன். பிரம்மா கிட்ட போறார். பிரம்மா கிட்ட போய் நிக்கிறார். பிரம்மாவினுடைய மகன் யாரு? பிருகு முனிவர். நம்ம அப்பாவை பார்த்தா என்ன பண்ணணுங்க, சாஸ்திரம் என்ன சொல்லுது, அப்பா அம்மாவை டெய்லி ஒரு பிள்ளையானவன் வணங்கியே தீரணும், நமஸ்காரம் பண்ணணும். அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடணும், காலை தொட்டு தொடரளவுல காலு கிட்ட விழுந்து கும்பிடணும். இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. இங்க எல்லாம் வந்திருக்கிறவங்க பெரியவங்க, அதனால பிரச்சனை இல்லை. குழந்தைங்க நான் மிஸ்டர் துவாரகேஷுக்கும் சாதனாக்கும் சொல்லணும், அப்பா அம்மா காலில் விழணும். டெய்லி விழுவியாப்பா, எல்லாத்துக்கும் தலையாட்டுறான். வெரி குட். அப்போ பெத்தவங்க காலில் விழத்து அவ்வளவு பலன், நமக்கு புண்ணியம், அது செய்யணும். இந்த யார பத்தி சொன்ன, யார பத்திங்க சொன்ன? பிருகு முனிவர். அப்பா ஸ்தானம் பிரம்மா. பிரம்மாவை பார்த்தாரு, ஆனா அப்பா காலில் போய் வேலை நெஞ்சு நிமித்தின்னு அப்படி நின்றாரு. அப்பாவை பார்த்து உடனே மகனேன்னு ஆசையா வந்த பிரம்மா கோவம் வந்துடுச்சு. என்னடா புள்ள நீ என் காலில் விழுன்னு பார்த்தா நெஞ்சு நிமித்தின்னு அப்படி நிக்கிறிய என்று ஒரு நிமிஷம் கோபப்பட்டார். இந்த அவர் கோபப்பட்டதை கவனிச்சிடுறாரு யாரு? பிருகு முனிவர். இந்த மாதிரி எல்லாம் வராது நமக்கு சினிமால, சீன் வேற மாதிரி இருக்கும். உடனே பிருகு முனிவர், எங்க அப்பாவுக்கு பொறுமை இல்லை, சத்துவ குணம் இல்லை, நேரா அடுத்தது கைலாயத்துக்கு போறார். அங்கே சிவபெருமானும் பார்வதியும் இருக்கிறார்கள். இப்போ நல்லா கவனிங்க ரிலேஷன்ஷிப். பிரம்மாவுக்கு பிருகு மகன், பிரம்மாவுக்கு சிவன் மகன். அப்ப சிவனும் பிருகு முனிவரும் என்னங்க கேட்டகிரி? அண்ணன் தம்பி, சகோதரன். அண்ணன் அழகா சொன்னார், சகோதரர்கள். இப்போ சிவன் பார்த்தார், பிருகு முனிவர் நிக்கிறார். அவரை ஓடி சென்று கழுவி கொள்ளணும். சிவபெருமான் வர ஒரு பாசத்தோடவும் ஆர்வத்தோடும். அதாவது அப்பா அம்மாவை பார்த்தா காலில் வேணும், சகோதரர்களை பார்த்தா அணைத்துக் கொள்ளணும். இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு, அப்படிதான் இருக்கு. சிவபெருமான் ஆர்வமா சிவபெருமான் கிட்ட என்ன சொல்றார் பிருகு முனிவர்? சுவாமி அப்படி நில்லுங்கன்ட்டு ஆர்வமா பாசத்தோடு சிவபெருமான ஓர நிக்க சொன்னார். சிவபெருமான கோவம் வந்துடுச்சு. என்ன திறந்தார்? நெற்றி கண்ட திறந்தார், சூடத்தை கையில எடுத்தார், கோவம் வந்துச்சு. ருத்ர தாண்ட வர்றார். உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறார் பிருகு முனிவர். பார்வதி அம்மா சிவபெருமானுடைய திருவடியில விழுந்து வணங்கி, சாமி உங்களை சாந்தப்படுத்திங்க. பிருகு முனிவர் எதுக்கு வந்தாலும் கொஞ்சம் யோசிக்க வேணாமா? திடீர்னு வந்தார், திடீர்னு போறாரு, யோசிக்கணும் இல்ல, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க, உங்கள் கோபத்தை தனித்துக் கொள்ளும் என்று அந்த அம்மா ஆசுவாசப்படுத்துது. அடுத்தது நேரா எங்க போறாரு? வைகுந்தம். அந்த வைகுந்தத்துக்கு போற. வைகுந்தத்துல அந்த சீன் எல்லாம் நமக்கு தெரியும். ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கார். போனாரு, நேரா மகாவிஷ்ணு மகாலட்சுமியினுடைய மடியில தலை வச்சு படுத்துட்டு இருக்காரு. தூங்குற மாதிரி பாவலாதான், வேற என்ன? எல்லாம் நாடகம் தானே, எல்லாம் செட்டப் தானே, எல்லாம் நடிப்பு தானே. மகாவிஷ்ணுவை பாக்குறாரு, கண்டுக்கவே இல்லை. கோபத்துல என்ன பண்ணார்? எட்டி மகாவிஷ்ணுவினுடைய மார்பிலே உதைக்கிறார். மார்பிலே வாசம் செய்பவள் யார்? மகாலட்சுமி. இப்ப பிருகு முனிவர் எதுக்காக மார்பல ஏங்க வேற எங்கன்னா ஒதுக்கிட்டு இல்ல திட்டுறது ஏதோ ஒண்ணு பண்ணி ஏன் மார்பல ஒதுக்கணும்?
அப்பதான் மகாலட்சுமி வெளியே வருவாங்க, பெருமாளை விட்டு பிரிவாங்க. ஒரிஜினல் பிரியறதுலாம் கிடையாது, வெளியே வந்துருவாங்க. அப்படி வெளியே வந்த பிறகு என்ன பண்ணலாம்? பழைய கதை, நாம நகர்ந்தாதான் பெருமாள் இந்த வேதவதியை திருக்கல்யாணம் பண்ணுவார் என்ற ஒரு பிளானு பிருகுமுனிவர் அதை எடுத்து செய்யறாரு. பிருகுமுனிவர் ஒரு கருவி, மகாலட்சுமிக்கு அதை ஞாபகம் பண்ற. மகாலட்சுமி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க? பெருமாளுடைய மார்பில் இருந்து விலகி கோலாபுரம், கொல்லாபுரம்னு சொல்றாங்க, கோலாபுரம் என்ற இடத்துல மகாலட்சுமி போய் உட்கார்ந்துடுறாங்க. நம்மால என்ன பண்ணாரு? மகாலட்சுமி காணாம தவிச்சு போறாரு. தவிச்சு போயிட்டு சுத்துறாரு, தேடுறாரு. பகவானுக்கு தெரியாத அந்த அம்மா எங்க இருக்காங்கன்ட்டு. கலியுகத்துக்கு வந்த பிறகு ஒரு மனிதனாக கலியுகத்துல தோன்றி நடக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டப்ஸ் தான் வச்சுக்குவாங்க. ராமனா பிறந்தா மனிதனா அரசனா வாழ்ந்தார், கடவுளா காமிச்சுக்கல. அந்த மாதிரி இப்ப பூலோகத்துல கோலாபுரம் என்ற கஷேத்திரத்துல மகாலட்சுமி தவம் பண்ண உட்கார்றாங்க. வழியில வந்த நாரதரை மடக்கி, இவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, யாருக்கு? பெருமாளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாரதரப்பா வழியில பாத்தியா என்னுடைய சம்சாரத்தை காணும். பெருமாளே தன்னுடைய மனைவி காணும் திருவ தேர்றார். அவர் நிலைமையே அப்படின்னா நம்ம கதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவரே அப்படி அவஸ்தப்பட்டு திருவா சுத்துறார். உடனே நாரதர் சொன்னார், கோலாபுரத்துல இருக்காங்க. உடனே அங்க போய் மகாலட்சுமி கேட்கிறார். அப்ப சொல்றா மகாலட்சுமி, சுவாமி, வேதவதியை எப்பொழுது நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறீர்களோ அப்பதான் நான் உங்களுடைய திருமார்பில வந்து இருப்பேன், உங்க கூட இருப்பேன். ஏமா இப்ப நான் போய் எங்க அந்த வேதவதியை தேடுறது? வேதவதி இப்பொழுது பிறந்து வளர்ந்திருக்கிறாள் அப்படின்னு அந்த பிளாஷ்பேக். அதாவது வேதவதி பத்மாவதி என்ற பெயரோடு ஆகாசராஜன், தரணி தேவி, இந்த ராஜா ராணியருடைய குழந்தையாக வளர்ந்து கொண்டிருக்கிறாள். நாராயணபுரம் அப்படின்ற ஊரை தலைநகராக கொண்டு தொண்டை மண்டல கண்ட்ரோல்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆகாசராஜன், அந்த இடத்துல பத்மாவதி வளர்ந்து கொண்டிருக்கிறாள் கதையை சொல்றான். இப்ப வேதவதியினுடைய பேர் என்ன மாறுதுங்க? இப்போ பத்மாவதி. ஞாபகம் வச்சுங்க, முதல்ல வேதவதி, அதுக்கப்புறம் மாயா சீதை, இப்ப அந்த அம்மாவினுடைய பேர் பத்மாவதி. கதை ஒண்ணும் குழப்புனா சொல்லுங்க. இப்போ பத்மாவதி தாயார் அங்க இருக்காங்க. அந்த குழந்தை தான் வேதவதி தானே பத்மாவதி. விளையாட்டு, பாட்டு, கல்வி, இசை எல்லாத்துலயும் புலமை. இப்ப இத சொல்லியாச்சு. யார் சொல்லிட்டாங்க? மகாலட்சுமியே சொல்றாங்க, வழிகாட்டுறாங்க பெருமாளுக்கு, போய் முதல்ல அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வாங்க. இப்ப இதுல மிக முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போ மகாவிஷ்ணுவாக வைகுந்தத்திலே இருந்த பெருமாள் நேர பூமியில வந்து இறங்கின இடம், முதல்ல அவர் காலடி வச்ச இடம் எதுங்க? அந்த குழந்தைன்ற உரையா திருப்பதி தான். திருப்பதி சரௌண்டிங் தான். திருப்பதி கோயில்ல திருப்பதி கீழே தான் வந்து இறங்குறார் பெருமாள். இறங்கி நாராயணபுரத்தை தேடிட்டு போறார். அந்த இடத்துல இந்த ஆகாசராஜன் நான் சொன்ன பாருங்க ராஜா, அந்த ஆகாசராஜனுடைய குல குரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுகபிரம்மம். பாகவதத்தை, ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதிய வேதவியாசருடைய மகனான சுகபிரம்மம், அவர் தான் அவருக்கு குரு. அந்த சுகபிரம்மம் இருக்கக்கூடிய ஊரு, அதுக்கு இன்னொரு பேரு திருச்சுகனூர். அந்த திருச்சுகனூர் அப்படின்ற ஊர் தான் மருவி இன்றைக்கு திருச்சானூர் அப்படின்னு மாறி இருக்கு. நான் திருச்சானூர்னா எந்த ஊரு கரெக்டா சொல்லுங்களா, உங்களுக்கு தெரியுமே? மேடம் பின்னாடி இந்த குரல் வருது, அசரீரியில எனக்கு கேக்குது. அலமேலு மங்காபுரம். திருப்பதி தானா? கீழ் திருப்பதி தானா? கரெக்ட். ஆனா வந்து அலமேலு மங்காபுரம், அதுதான் வந்து திருச்சானூர். வைஷ்ணவ பேரை திருச்சானூர். ஆனா நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப திருமலைன்னு தான் சொல்லணும், திருப்பதின்னு சொல்றோம். எல்லாம் ஒண்ணுதான், ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை. அலமேலு மங்காபுரம். இப்ப இந்த ஏரியால இருக்காங்க பத்மாவதி. எம்பெருமான் வந்தாச்சு. இப்ப கலியுகத்துல கால் வச்ச உடனே அவருடைய பெயர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் பெருமாளுடைய திருமார்பு. அப்போ ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் மகாவிஷ்ணுடைய மார்பு. அதனால ஸ்ரீனிவாசன் அவருக்கு பேரு. ஸ்ரீ இல்லாம சொல்லி பாருங்க, நிவாசன் நிவாசன் வரும். ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்யறதுனால தான் பெருமாளுக்கே ஒரு மகத்துவம், ஒரு கெத்து அவருக்கு.
மகாலட்சுமி இல்லாம அவர் எப்படி தெரு அலைஞ்சாருன்றத சொன்னேன். இன்னும் கேட்டா இந்த பத்மாவதி எப்படி வந்தாங்க அதெல்லாம் நிறைய கதை இருக்கு, 8 பக்கம் விஷயம் இருக்கு. எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் ஷார்ட்டா கொஞ்சம் முடிச்சிடறேன். இப்போ மகாவிஷ்ணு வந்து இறங்கிட்டார் பூமியில, திருமலைக்கு அருகில திருப்பதியில இறங்கியாச்சு. இப்போ இறங்கின உடனே அவருக்கு ஒரு இடம் வேணும். இப்ப வீடு வாடகைக்கு விடணும்னா வெளியே டூலெட் போர்டு போடுறாங்க, நம்ம கேட்கறோம், விசாரிக்கிறோம், வரோம், போறோம். இப்ப பெருமாளுக்கு இடம் இல்லையே. பார்த்தா எங்க போறாருன்னா கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதி மலை மேல போறாரு. மலை மேல இடம் நல்லா இருக்கான்னு பாக்குறேன். கொஞ்சம் தனியா இருக்கணும்னா அந்த மாதிரி மலை மேல ஓரமா இருந்தா நல்லா இருக்குன்னு பாக்குறேன். அங்க போனா ஆல்ரெடி இந்த ஸ்ரீனிவாசனுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு. யாருன்னா அது வராக பெருமாள். கரெக்டா சொல்றாரு பாருங்க. அதுதான் காங்கைநல்லூர் மண்ணினுடைய ஒரு மகத்துவம். இதுல வந்து முக்காவாசி விஷயம் எல்லாருக்கும் தெரியும், 1-2 தான் தெரியாம. நானே நீ காலில் தானே இவரால படிச்சேன், இல்லைன்னா நம்ம கூட அதுல பழைய கதை மட்டும் தான் தெரியும். அப்போ வராக பெருமாள் ஆல்ரெடி இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? அந்த சுவாமி புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய திருக்குளத்துக்கு பின்னாடி இருக்குங்க சந்நிதி. உங்களுக்கு தெரியும், போயிருப்பீங்க திருப்பதி மேல. அந்த வராக பெருமாள் தாங்க ஃபர்ஸ்ட் வந்ததுங்க. அவரு ஏன் வந்தார் மலைக்கு மேல? அவரு ஏன் வரணும் மலைக்கு மேல? அவரு பூமி பிராட்டியை மீட்டு கொண்டு வருவதற்காக வராக பெருமாள் பூமி தேவியை தன்னுடைய அழகால மூக்கால மேல தூக்கி எடுத்துட்டு வந்து அந்த அசுரன் கூட இரண்யாட்சசன் கூட சண்டை போட்டு அவனை வதம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து அந்த மலை மேல உட்கார்ந்துருக்கார் வராக பெருமாள். இப்ப அந்த இடத்துக்கு போய் நிற்கிறார் நம்மால். யாரே? ஸ்ரீனிவாசன். இப்ப ஸ்ரீனிவாசனை பார்த்தோன்னே எல்லாம் பெருமாளுடைய அவதாரம் தானங்க. ஒன்னும் வா ஸ்ரீனிவாசா அவாரி உண்டாரு, சாமி ஃபைன் அப்படின்னாரு. இவரும் பதிலுக்கு 2 பேரும் ஒருத்தர் விசாரிக்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்திருக்கேன், எனக்கு இடம் வேணும். அப்படியா, சரி. அப்ப எனக்கு என்ன கொடுப்பேன்? வீட்டுக்கு வாடகை கேட்கறோம்ல நம்ம, நீ இங்க வந்து என் இடத்துல இருக்கிறனா உனக்கு என்ன வாடகை கொடுப்பாங்க? பெருமாள் சொல்றாரு, சாமி கவலையப்படாதீங்க வராக பெருமாளே. இப்ப நான் சொல்ல போறது இன்றைக்கும் திருமலையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். எந்த பக்தால் மலைக்கு மேல வந்தாலும் முதல்ல வராக பெருமாளை தான் தரிசனம் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, பெருமாளுக்கு படைக்கக்கூடிய பிரசாதம் எதுவா இருந்தாலும் முதல்ல வராக பெருமாளுக்கு காமிச்சிட்டு தான் எடுத்துட்டு வரணும். எங்க? திருவேங்கடமுடியான் பெருமாளுக்கு, ஸ்ரீனிவாசனுக்கு. அப்போ இந்த 2 விஷயத்த வந்து சம்பாவனையா அவர் கொடுக்குறாரு. சம்பாவனைனா வேற ஒண்ணு இல்லை, இதுதான் ஃபீஸ் மாதிரி. சாமி பக்தால் யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களை தான் தரிசிக்கணும். 2வது இங்க செய்யக்கூடிய பிரசாதங்கள் எல்லாம் முதல்ல உங்களுக்கு தான் படைக்கப்படணும்னு 2 விஷயத்த சொல்றாரு. யாரு? ஸ்ரீனிவாசன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அத பட்டயமா எழுதி கொடுக்குறாரு. யாரு? ஸ்ரீனிவாசன் ஓலையில எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. யாருக்கு? வராக பெருமாள். அதை வாங்கின வராக பெருமாள் உடனே அங்க இடம் கொடுக்குறாரு. எந்த இடம் கொடுக்குறாருங்க? வராக பெருமாள் சந்நிதிக்கு பக்கத்திலேயே. எவ்வளவு அளவு தெரியுங்களா? வராக பெருமாள் கொடுக்கறது 100 ஸ்கொயர் ஃபீட், 100 சதுர அடி கொடுக்குறாரு. யாருக்கு? ஸ்ரீனிவாசனுக்கு. அந்த 100 சதுர அடி அளவு பாத்தீங்கன்னா கரெக்டா ஆனந்த நிலையம் பெருமாளுடைய கர்ப்ப கிரகம் இருக்கு பாருங்க, அதை சுற்றியுள்ள பகுதி தான் 100 சதுர அடி. இப்ப வராக பெருமாள் ஸ்ரீனிவாசனுக்கு கொடுத்தது 100 சதுர அடி தான் சார். இப்ப எத்தனை பேர் திருப்பதிக்கு போய் மேல திருமலைக்கு போனா வராக பெருமாளை பார்க்கணும் யோசிச்சு பாருங்க. அவரை சுத்தமா மறந்துட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு இங்கேயே ஓடி நடக்கிறோம் எல்லாரும். 18 மணி நேரம் 36 மணி நேரம் என்ன பண்ணும்? நிக்கிறேன். அப்போ திருமலை அப்பனை பாக்கறதுல நம்ம ஆளுங்க கவனம் போயிட்டு வராக பெருமாளை மறந்துட்டாங்க நிறைய பேர். இதுலயே நியாயமா நான் என்ன சொல்லணும்னா, கீழே ஃபர்ஸ்ட் அலமேல மகாபுர தாயாரை பார்த்துட்டு தான் நீங்க மலை மேலேயே ஏறணும். அதான் ரூல்ஸ், அதான் ப்ரொசீஜர். ஆனா நம்ம இப்ப கால சூழல், இதுக்கே டிக்கெட் புக் பண்றதுக்கு 4 மாசம் முன்னாடி புக் பண்ணிட்டு அவசர அவசரமா ஓடி வரும். அதனால ஸ்ரீனிவாசனுக்கு 100 சதுர அடியில இடம் கொடுக்கிறார். அங்கதாங்க ஸ்ரீனிவாசன் நிக்கிறார். இப்ப என்ன பண்ணாரு வராக பெருமாள்? சரி நீ முண்டி கட்டியா இருக்க, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு தாய் ஸ்தானத்துல உனக்கு எல்லா பணிவிடையும் செய்ய ஒரு அம்மாவை நான் ஏற்பாடு பண்றேன். அதுதான் யாருங்க? இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பகுள மாளிகை அப்படின்னு ஒரு தாயை ஏற்பாடு பண்றாங்க, ஒரு அம்மா. இந்த பகுள மாளிகை யாரு? அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. யாருன்னா டக்குன்னு சொல்றதாங்க சொல்லிடுங்க. பகுள மாளிகை இந்த அம்மாவுடைய அம்சம். அருமணா அருமணா, நன்றி நன்றி. உண்மையிலே மணி அண்ணனுக்கு நான் நன்றியை சொல்றேன். யசோதையனுடைய அம்சமாக பகல மாளிகை வந்து கிடக்கிறாங்க.
ஏங்க யசோதை வந்து இப்ப போறோம்னா அங்கேயேதான் நம்ம எண்ணத்தவம் செய்தனை யசோதன் பாட்டு எல்லாம் பாடியிருக்கோம். தேவகிக்கு கிடைக்காத சிறப்பு யசோதை கிடைச்சது. என்னதுங்க திருப்பி? ஏன் யசோதை திருப்பி சொல்லுங்கண்ணா? அது ஒரு பாயிண்ட். சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்றேன். அண்ணன் சொல்றதும் கரெக்ட். சுவாரஸ்யமான ஒரு விஷயம். துவாபர யுகத்துல கிருஷ்ணர் மொத்தம் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கினார்? அங்கதான் பிரச்சனை. கரெக்ட்ண்ணா, வந்துட்டீங்கண்ணா கிட்ட. அதே ரைட். அண்ணனுக்கு வந்து கிருஷ்ணருக்கு மேல தாராள மனசு. ஒரு 10 கூட்டிட்டார். 16,008 திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். அண்ணன் 16,018. அவரு கிருஷ்ணர் மாதிரி அவருக்கும் இன்னொரு 10 சொல்லாம கிருஷ்ணருக்கு கூட சேர்த்து சொல்லிட்டார். 16,008 திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார் கிருஷ்ணர். என்ன சார் நீங்க ராத்திரி 8:45 வந்து கலர் கலரா சொல்லிங்க, ரீல் போடுறீங்க? ஒண்ணும், அதாவது உலகியலுக்கு அப்பாற்பட்டது அந்த திருக்கல்யாணம். இப்ப நான் சொல்லக்கூடிய திருக்கல்யாணம் கூட உலகியல் ரீதிக்கு அப்பாற்பட்டது. கல்யாணம்னா கணவன் மனைவி ஆண் பெண் உடல் சம்பந்தப்பட்டதே கிடையாது பெருமாளை பொறுத்த வரையில. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. அப்போ 16,008 கல்யாணம் பண்ணாரு கிருஷ்ணர் துவாபரத்துல. ஒரு கல்யாணமாவது யசோதம்மா பாத்துச்சா? அங்க இருக்கும்போது ஒண்ணு கூட பண்ணல சார். அங்க இருந்து கிளம்பி மதுராக்கு வந்து துவாரைக்கு போன பிறகுதான் எல்லாமே. அந்த அம்மாவுக்கு ஒரு ஏக்கமா, நான் வளர்த்த புள்ள, என் புள்ள கல்யாணத்தை நான் பார்க்கலையே, என் புள்ள கல்யாணத்தை நான் பார்க்கலையேன்னு அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய வருத்தம். கிருஷ்ணர் இதை மனசுல போட்டுக்கினாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரெடிமேட் ஆன்சர் என்னங்க? எதுவா இருந்தாலும் கலியுகத்துல பாத்துக்கலாம். எவனா இருந்தா எனக்கு என்ன, எவனா இருந்தா கதை கேட்கறாங்க நம்ம, எவனா இருந்தா எனக்கு என்ன, எவனா இருந்தா அந்த மாதிரி கிருஷ்ணர் எதுவா இருந்தாலும் கலியுகத்துல பாத்துக்கலாம், எதுவா இருந்தாலும் கலியுகத்துல பாத்துக்கலாம்னு ஒரு ரெடி ஆயிடுச்சாரு. இப்ப தன்னுடைய திருமணத்தை பார்க்காத யசோதை பிராட்டிக்கு நான் கைங்கரியம். இதுல பாருங்க விஷயம், பகவான் யாரையும் ஒண்ணு செய்யறான், அதுதான் விஷயம். இந்த அம்மா கேட்கல, நான் கல்யாணத்தை பார்க்கலன்னு அந்த பிறவியில புலம்புனாங்க. அதோட சரி. இத மனசுல வச்சுன்னு கலியுகத்துல யசோதையை வந்து வகுள மாளிகையா பிறக்க வச்சு அந்த அம்மா தாய் ஸ்தானத்துல வந்து இவருக்கு பிரசாதம் பண்ணி, பகவானுக்கு எல்லாம் பிரசாதம் சொல்லணும், பிரசாதம் பண்ணி இவருக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்து கண்ணனாகவே பாகித்து அவருடைய கையை காலெல்லாம் அமுத்தி விட்டு பணிவிடை செய்யறாங்க. நம்ம அந்த பாக்கியத்தையும் கொடுக்குறான் பகவான். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஆச்சு. இப்ப நாராயணபுரம் என்ற ஊர் இவர் வந்த வேலை பார்க்கணும்ல. அடுத்தது பத்மாவதி தாயார் எங்க இருக்காங்கன்னு கிளம்பி பார்க்க போறாரு. வழியில இவர் போறதுக்கு வண்டி வேணும் இல்ல, ஆக்டிவாவோ இல்ல ஹீரோ ஒன்னாவோ ஸ்பிளண்டர் பிளஸோ ஏதோ ஒண்ணு வேணும் பகவானுக்கு வண்டி. பார்த்தாரு. அவருக்கு வாகனம் எதுங்க பெருமாளுக்கு? அதோ இருக்க கருடாழ்வார். அவரை கருடனா கூட்டாம குதிரையா மாத்தினார். பரிமுக பெருமாள். பரின குதிரை. குதிரையில ஏறி உட்காந்து அப்படியே ரவுண்ட்ஸ் போறாரு. குதிரையில ஏறி உட்காந்து அப்படியே பாட்டு பாட்டு ஜாலியா போறாரு. காட்டுக்குள்ள போகுது குதிரை. அங்க அந்த தோட்டத்தின் மூலமாக அரண்மனை பக்கமா இருக்கிற தோட்டத்துல பத்மாவதி தோழியரோடு விளையாடுறாங்க. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது குறுக்க யானை வருது. அந்த யானையை துரத்தின் பெருமாள் இல்ல ஸ்ரீனிவாசன் போற. அந்த யானையை பார்த்த உடனே தோழிகள் எல்லாம் மரத்து மேல ஏறிட்டாங்க. பத்மாவதி மட்டும் நிக்கிறாங்க. பெருமாள் பாக்குறாரு, யானை ஓடிடுச்சு. இவரு துரத்தின் வந்தது யானைய. யானை போயிடுச்சுன்னா கம்முன்னு போக வேண்டியது தானே. நேரா வந்தார், இறங்கினார். பத்மாவதியை பார்த்தார், கண்ணோடு கண் நோக்கினார். பத்மாவதி தாயார ஸ்ரீனிவாசன் பார்த்தார். பார்த்த மாற்றத்திலே இருவரும் மனதை பறிகொடுத்தார்கள். இது தெய்வீக காதல். தெய்வீக காதல் சும்மாலாம் சொல்லக்கூடாது. இதுதான் உண்மையிலே ஒரிஜினல் தெய்வீக காதல். இதுதான். யாரு? ஸ்ரீனிவாசனும் பத்மாவதி. இந்த தோழிகள் சும்மா இருப்பாங்களா? மரத்துல இருந்து இறங்கி வந்து அவங்க என்ன பண்றாங்க, இவ்வளோ பெரிய மகளிர் கூட்டம் நாங்க இருக்கிறோம், நீ உள்ள வந்து ஒரு ஜென்ஸ் அமங்கலம் பண்ற ஓட ஓட விரட்டுறோம் பாருன்னு கருத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குள்ளேயே நீ யாரு நான் யாருன்னு உள்ள பேசிக்கிறாங்க. தெரிஞ்சு போகுது, அவங்க உங்களுடைய அவதார நோக்கம் தெரிஞ்சு போகுது. இந்த தோழிகள் கல் எடுத்து அடிக்கிறாங்க பெருமாள் மேல. கிளம்பு கிளம்பு, ஓடு ஓடு. கல்லடியும் சொல்லடியும் வாங்கி கொண்டு பெருமாள் ஏறி குதிரை மேல உட்காந்து ஓடுறாருங்க. பெருமாள் ஓடுறாரு, குதிரையும் பெருமாளும் தப்பிச்சு ஓடுறாங்க. இங்கிருந்து தவிச்சு போய் ஓடி விழுந்து எழுந்து போய் படுத்த உடனே வகுள மாளிகை வராங்க. ஏன்பா மகனே ரொம்ப டயர்டா இருக்கு? அம்மா இந்த மாதிரி சம்பவம் ஆகி போச்சு, கஷ்டம். அந்த பெண்ணுகிட்ட நான் மனசை பறி கொடுத்துட்டேன். யாருப்பா அது? பேரு பத்மாவதியாம், ஆகாசராஜனுடைய மகளாம். அப்படியா?
எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்குமா, உடனே அம்மா ரைட் நான் முடிச்சிடுறேன். இதெல்லாம் முடிக்கிறது பகவான். அவர் போடுற ஸ்கிரீன் பிளே, அவர் பண்ற டைரக்ஷன், அவருக்கு எழுதுற கதை தான். இருந்தாலும் அந்த அம்மா சொல்லுது, யசோதையா இருக்கும்போது உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கல, எந்த வேலையும் நான் செய்யல, இப்ப நான் செய்யறேன், உனக்கு பொண்ணு நான் பாக்குறேன், யாரு என்ன விலாசம் எல்லாம் கேட்டுங்க. இந்த மீன் டைம் இங்கிருந்து போனாங்க பாருங்க பத்மாவதி, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி போச்சு. சதா யாருடைய ஞாபகம்? ஸ்ரீனிவாசன் ஞாபகமே. வீட்டுக்கு போனாங்க, அம்மா பாக்குறாங்க, பொண்ணு என்னென்னவோ பண்றா, என்னென்னவோ செய்யறா, ஒண்ணுமே புரியல. என்னம்மா பண்ற அப்படின்னு கையில மண் எடுத்து வச்சுக்கிறா பத்மாவதி. என்ன இது? அம்மா இந்த மண்ணு வந்து வாமனன் அவதாரம் பண்ணார்ல பெருமாள், வாமன அவதாரம். அப்ப வாமனன் அளந்தார் இல்லையா, அவருடைய திருவடிப்பட்ட மண்ணுமா. என்னம்மா வளர்ற, இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம், நீ வாமன அவதாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்புறம் காற்ற போய் கட்டி பிடிக்கிறார். யாரு? பத்மாவதி. காற்ற போய் பிடிக்கிற. என்னம்மா? காற்றுதான் என்னுடைய கோவிந்தன். என்னம்மா இது? ஓடுற பாம்பு பின்னாடியே ஓடுறா, புத்தி பேதலிச்சு போச்சு. ஓடுற பாம்பு பின்னாடியே ஓடுறா. என்னம்மான்றா? இது என்னுடைய பகவானுடைய படுக்கை. ஆதிசேஷன் தான் நாங்க படுக்கை பகவானுக்கு, மகாவிஷ்ணுக்கு. இப்படி எல்லாமே நாராயணனுடைய சிந்தனையிலேயே இருக்கிறான். இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா, பகுள மாளிகை கிளம்பி பொண்ணு கேட்கறதுக்காக மலை மேல இருந்து இறங்கி வராங்க. தம் பொண்ணுக்கு இப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காளே, அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் தோழிகள் எல்லாரையும் கூப்பிட்டு, அகத்தீஸ்வரர் கோயில் இன்னைக்கும் திருமலையில, திருப்பதியில, கீழ் திருப்பதியில இருக்கு. அந்த கோயில்ல போய் என் பொண்ணு பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அவன் என்னென்ன ஓடுறா, பயந்துருக்கா போல அப்படின்னு சொல்லி தாயார் அனுப்புறாங்க. யாரு? தரணி தேவி, ஆகாசராஜனுடைய மனைவி, பத்மாவதியுடைய அம்மா. ஒரு கும்பல் அப்படியே எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகி மக்கள் கிளம்பி லேடிஸ் போறாங்க. எங்க போறாங்க? அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு. அங்க போய் நின்று அவங்க அர்ச்சனை பண்றாங்க. யாருக்காக? பத்மாவதிக்காக. இப்ப மேல இருந்து மகளி மாளிகை பொண்ணு பாக்குறது கீழே இறங்கி வராங்க. ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர். நீயா 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 நீயான்னு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இன்னும் இவ்வளவு கும்பல் இருக்கு இந்த கோயில்ல, என்ன விசேஷம் கேக்குறாங்க. எங்க ராணியனுடைய பொண்ணு, எங்க இளவரசிக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு, பித்து பிடிச்சிருக்காங்க. எதுக்காக? ஒரு வேட்டையாட ஒரு பையன் வந்தான், அந்த பையனை பார்த்து எங்க அம்மா மயக்கிட்டாங்க, அந்த பையனையே தான் திருக்கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரே புலம்பு. அதே சிந்தனையில இருக்கு. அந்த விஷயமா தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா. ஏன்னா பகுள மாளிகை சாதாரண ஒரு பெண்மணி, அவங்கள வந்து அரண்மனையில விடுவாங்களா, உள்ள நுழைய விடுவாங்களா? விட மாட்டாங்க. இப்ப தோழர்களோட போறாங்க, நேரா போறாங்க. இப்போ ரெண்டு குரூப்பும் ஒன்னா சேர்ந்துச்சு. பகுள மாளிகையும் தோழியர்களும் ஒன்னா சேர்ந்து மீண்டும் எங்க போறாங்க? பத்மாவதியினுடைய அரண்மனைக்கு, ஆகாசராஜன் அரண்மனைக்கு போனாங்க. இதுக்குள்ள பாருங்க, உள்ள 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 போயிட்டே இருக்கு. பெருமாள் ஸ்ரீனிவாசன் என்ன பண்றாரு? குரத்தி வேஷம் போட்டுக்கிறாரு. இவங்க கிளம்பி வராங்க அரண்மனைக்கு, அதுக்குள்ள குரத்தி வேஷம் போட்டுட்டு கையில ஒரு குழந்தை, கையில ஒரு கோல். குரத்தி குறி சொல்லணும்னா கையில கோல் ஆடிக்கினே இருக்கணும், டான்ஸ் ஆடணும், கோல் கையில குழந்தை இருக்கணும். இதுதான் வந்து குரத்தினுடைய சிம்டம்ஸ். இந்த அடையாளத்தோட தான் அவங்க போகணும். இப்போ குரத்தியானவர்கள் போறாங்க, அரண்மனைக்குள்ள போயாச்சு. தரணி தேவி ராணியை கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் நல்லா குறி சொல்லுவேன் அப்படி இப்படின்றாங்க. இப்போ அந்த குரத்தியாக வந்தது ஸ்ரீனிவாசன், குரத்தியினுடைய கையிலே குழந்தையாக வந்தது பிரம்மா, நடனமாடக்கூடிய கோலாக வந்தது நடராஜ பெருமான், சிவபெருமான். உள்ள போய் உட்காந்தாங்க. ராணியை பார்த்து, அம்மா கை நீட்டுங்க, உங்க பொண்ணு கை நீட்ட சொல்லுங்க. என்ன நான் பாக்குறேன். ஆமாங்க, ரொம்ப ஒரு மார்க்கமாவே இருக்கா என்னன்னு கைய பார்த்துட்டு சொல்றாங்க. அந்த அம்மா புட்டு புட்டு வைக்கிறாங்க. குரத்தி, நீங்க கவலையே படாதீங்க, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அந்த உலக நாயகன் சாட்சாத் மகாவிஷ்ணுவே உங்களுக்கு மாப்பிள்ளைய வரப்போறான். அப்படியா? ஆமா, அவனதான் உங்க பெண் மனசுல வரித்து கொண்டு அவனதான் திருமணம் பண்ணணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாச்சு, நான் இதை உடனே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரத்திக்கு பொண்ணும் பொருளும் பரிசு கொடுக்கணும் வரா. அப்போ அந்த குரத்தி என்ன சொல்றா? இதெல்லாம் வேணாம், என் குழந்தைக்கு ஏதாவது உணவு கொடுங்க. குழந்தையா இருக்கிறது யாருன்னு சார் சொன்ன? பிரம்மான்னு சொல்லியிருக்கு. அந்த அம்மா அப்பதான் வீட்டுல செஞ்ச பால் பாயசம் எடுத்து வந்து குழந்தைக்கு கொடுக்குறாங்க. இது வேணாம். யாரு? பிரம்மா. நம்ம யாரு? நம்ம எல்லாம் தேவர், மேல டாப். நம்ம இந்த மாதிரி சாதாரண ஒரு ராஜா ராணி கொடுக்கறதெல்லாம் நம்ம சாப்பிடணுமா என்று சொல்லி மறுத்தது. உடனே மகாவிஷ்ணுவின் அம்சமான அந்த ஸ்ரீனிவாசனுடைய பிம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குரத்தியானவள், நீ குடும்பமா, நான் வாங்கி சாப்பிடுறேன் என்று சொல்லி அந்த பால் பாயசத்தை ராணி கிட்ட இருந்து வாங்கி, குரத்தியாக வந்திருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் முதல்லயே மாமியார் அட்ராக்ட் பண்ணிட்டார்.
விஷயத்த பாருங்க. வாங்கி பால் பாயசத்தை குடிச்சு அந்த அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். பெருமாள் பால் பாயசம் சாப்பிட்டாருன்னா யாருக்கு பசி எடுக்கும்? யாருக்குமே பசி எடுக்காது. அவரு சாப்பிட்டார், அகிலமே பசி அடங்கி போச்சு. உடனே அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்துக்கு கரெக்டா இந்த குரூப் வகுலமாலையும் தோழியர்களும் அர்ச்சனை பண்ண போன மொத்தம் உள்ள வருது. இதுக்கு நடுவுல இந்த அம்மா பக்கத்துல இருக்கக்கூடிய அரசனை போய் பாக்குறாங்க. எங்க இந்த மாதிரி சமாச்சாரம், மாப்பிள்ளையா நமக்கு அமைய போறது யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம குலகுரு கிட்ட நம்ம போய் இதுக்கு ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கலாம். இப்ப வகுல மாளிகை உள்ள வராங்க. இவங்க லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வகுல மாளிகை, தரணி தேவி எல்லாம். இவர் ராஜா என்ன பண்றாரு? ஆகாசராஜன் ஊர்ல பெரியவங்க ஐயர் பார்த்து நம்ம பத்திரிகை எழுதும். பத்திரிகை எழுதுற அளவுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டாங்க. அது எல்லாமே குஷ்ணன் வந்திருக்கிற நட்சத்திரத்தோட. எங்க சொல்ற டைம் இல்ல, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? அப்போ அந்த குலகர்கிட்ட போறாங்க. யாரு? சுகபிரம்மன் சொன்ன வேதவியாசருடைய மகன். அவர்கிட்ட போய் பத்திரிகை எழுதுறாங்க. அந்த பத்திரிகை கூட இருக்கு அந்த புராணத்துல, பிரம்மாண்ட புராணத்துல. இப்ப அந்த பத்திரிகையில பெருமாளுடைய நட்சத்திரம் பாருங்க, சிரவண நட்சத்திரம். பத்மாவதி தாயாருடைய நட்சத்திரம் மிருகசிரீஷ நட்சத்திரம். இவங்க 2 பேருக்கும் திருக்கல்யாணம் செய்யணும், நிச்சயதார்த்தம் முடிவாகும். ஆச்சுங்களா? இப்ப இந்த பத்திரிகையை எடுத்து எல்லாம் அட் எ செகண்ட் அப்படியே நடக்குது. குலகுருவான சுகபிரம்மத்துக்கிட்ட கொடுத்து, ஆகாசராஜன் நம்ம பொண்ணு வீட்டு பத்திரிகை எங்க கொடுக்கணும்? புள்ள வீட்டுல கொடுக்கணும். புள்ள வீடு யாரு? மகாவிஷ்ணு சீனிவாசன் மலை மேலகிறார், அவர்கிட்ட போய் கொடுக்குறாரு. இதை எடுத்து சுகபிரம்மம் கிளம்பி போறாரு. ராஜா மீண்டும் வராரு. இப்போ கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது. பத்திரிகை எடுத்துன்னு மலை மேல போறாரு சுகபிரம்மம். மகாவிஷ்ணுவை பார்த்து ஒரே வார்த்தை சொல்றாரு. நம்ம அனுமன் சொன்னாரு பாருங்க ராமாயணத்துல, சீதையை பார்த்துட்டு ராமன் கிட்ட வந்த உடனே என்னன்னு சொன்னாரு? கண்டேன் சீதையேன்னாரு. அந்த மாதிரி இங்க வந்த சுகபிரம்மம், சுவாமி காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதுன்னாரு. ஒரே சந்தோஷம் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு. உடனே அங்கிருந்து கிளம்பி கீழே இவர் இறங்குவார். இங்க ஆல்ரெடி மகள மாளிகை, ஆகாசராஜன், தரணி தேவி எல்லாம் பேசி நிச்சயதார்த்த பத்திரிகை கொடுத்த அடுத்த இதுலயே வைகாசி மாதம், சித்திர மாசத்துல நிச்சயதார்த்தங்க. நல்லா கவனிச்சிங்க. சித்திர மாசத்துல நிச்சயதார்த்தம், வைகாசி மாசம். உடனே வைகாசி மாசத்துல வளர்பிறையில பெருமாள் நட்சத்திரம் சொல்லிட்டேன், சிரவண நட்சத்திரம். தாயாருடைய நட்சத்திரம் சொல்லிட்டேன், மிருகசிரீஷம். ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை என்று மாங்கல்ய தாரணம் பண்ணணும், திருக்கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்றாங்க. இதுக்கு எல்லாரும் கூப்பிடுறாங்க. சிவன், பிரம்மா, தேவர்கள் எல்லாரும் கூப்பிடுறாங்க. இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு பண்ணணும், கல்யாண செலவு பண்ணணும்ட்டு 14 கோடி பொன் வாங்குறார் கடனா. யாருக்கிட்ட? குபேரன் கிட்ட 14 கோடி பொன். அப்படி வாங்கின இப்பெல்லாம் எடுத்துட்டு வெளியே வர முடியுமா? அங்கங்க சோதனை சாவடி மடைகிடுவாங்க. ஆனா நீங்க அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. அதனால பெருமாள் என்ன பண்ணார்? 14 கோடி பொன் கடன் வாங்கினார். இப்ப தங்கம் 60,000 தாண்டி போச்சு. அன்னைக்கு பிரச்சனையே கிடையாது. இது என்ன குபேரன் கிட்ட போய் பெருமாள் வாங்கணும்ன்ற ஒரு தலையெழுத்தா? ஒண்ணும் கிடையாது. அவர் நினைச்சா அவர்கிட்ட இல்லாத மகாலட்சுமியே இருக்கிறாங்க, அப்புறம் என்ன? அதனால இந்த இதெல்லாம் வாங்கி கல்யாண வேலை பரபரப்பா நடக்குது. வர்றவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றாங்க? என்ன பண்ணாராம்? அக்னி பகவானை கூப்பிட்டு சாப்பாடு செய்யறதுக்கு அக்னி வேணும். ஒரு தீர்த்தம் கிடைக்கக்கூடிய இடங்களை எல்லாம் போய், இப்போ சுவாமி புஷ்கரணின்னு சொன்னோம் நான். வராக பெருமாளுக்கு முன்னாடி பெரிய குளம் இருக்கு பாருங்க, அங்க அடுப்பு கீழே பூமியில இருந்து நீ பத்த வை, மேல அங்க வந்து சாதம் ரெடி பண்ணணும். பாபநாசம் தீர்த்தம் இருக்கு, அங்க அக்னி நீ பத்த வை, அந்த இடத்துல குழம்பு பண்ணணும். பாண்டு தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போ, அங்க சாத்தமுது ரசம் வை. இன்னொரு தீர்த்தத்துல பொரியல் பண்ணு, இன்னொரு தீர்த்தத்துல பாயசம் பண்ணு. இப்போ தீர்த்தங்கள் எல்லாம் அடுப்பா மாறிடுச்சு. இப்படி நடக்குது. ஏன்னா வர்றவங்க என்ன ஒருத்தரா 2 பேரா? தேவர்கள் போறவங்க எல்லாரையும் கூப்பிட்டார் பகவான். ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறதுக்கு அனுப்புறாரு. கருடன் ஒரு பக்கம் அனுப்புறாரு, ஆதிசேஷன் ஒரு பக்கம். கருடன் அனுப்பிச்சு பிரம்மாவை கூப்பிட சொல்றாரு, பத்திரிக்கை வச்சு. ஆதிசேஷன் அனுப்பிச்சு சிவபெருமான கூப்பிட சொல்றாரு. எல்லாம் தம்பதி சமேதனா வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் சபை நிறைஞ்சிருக்கு. இந்த கல்யாணத்துக்கு கிளம்புற மகாவிஷ்ணு குளிச்சுட்டு கிளம்பணும், தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கிளம்பணும். எண்ணெய் தேய்க்கணும். யாரு? ஸ்ரீனிவாசனுக்கு எண்ணெய் தேய்க்கிறது. ஆனா நானே சொல்லிட்டானா, ஸ்ரீனிவாசனுக்கு யார் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, குளிப்பாட்டுறது? பெருமாள் ஒரு கண்டிஷன் போடுற, எனக்கு எண்ணெய் தேய்ச்சி கூட யார் வரணும்?
சாட்சாத் மகாலட்சுமியே வரணும்ன்ற. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, சாமி நீ பண்றது நல்லா இருக்குதா, நீ பண்ண போறது ஒரு கல்யாணம், ஏற்கனவே லைசன்ஸ் ஹோல்டர் மகாலட்சுமி, அந்த அம்மாவை கூப்பிட்டு திருப்பி எண்ணெய் தேய்ச்சி விட்டு அடுத்த கல்யாணத்துக்கு போறாங்க, இது எந்த வகையில நியாயம்ன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சூரியனை அழைக்கிறார். சூரியனே போய் மகாலட்சுமி நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வருவாங்க. அங்க கோலாபுரத்துல தவம் பண்ணி கொண்டிருந்த மகாலட்சுமி விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சந்தோஷம். இதெல்லாம் நடக்குமா பாருங்க. ஏன்னா அந்த அம்மா தான் வேதவதி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆல்ரெடி ராமாயண காலத்திலேயே ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உடனே மகாலட்சுமி சந்தோஷமா ஓடி வந்து பெருமாளுக்கு தலையில எண்ணெய் போட்டு, எத்தனை வைக்கணுமா 7 இடத்துல தலையில வைக்கிறாங்க, எண்ணெய் போட்டு வச்சு தலைக்கு பெருமாளுக்கு எண்ணெய் ஸ்நானம் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு பெருமாள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு, என்னதான் ஒய்ஃபா இருந்தா கூட மனைவியா இருந்தா கூட அந்த தாய் உள்ள மேல வந்து பாருங்க, லேடிஸ்க்கு பெண்களுக்கு என்ன சொல்றாங்க, தீர்க்காயும் பக கோவிந்தா. என்ன சொல்றாங்க, நீ தீர்க்க, அதாவது பெண்களை சொல்லும் போது தீர்க்க சுமங்கலின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தீர்க்க ஆயுசோடு இருக்கணும் யாரு, கோவிந்தா என்று முதன் முறையாக கலியுகத்திலே திருமலையிலே சாட்சாத் மகாலட்சுமி சொன்ன முதல் வார்த்தை கோவிந்தா என்ற நாமம். அன்று முதல் இன்று வரை இனி எத்தனை ஆண்டுகள் இந்த கலியுகம் இருக்கிறதோ, கலியுகம் முழுவதும் திருமலை படி ஏறியவுடன் ஒவ்வொரு பக்தனும் கோவிந்தா 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 என்று இன்றாலும் நாம சொல்லிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் சொல்லுவோம். இந்த கோவிந்தான்னு சொல்ல வச்சது யாரு, மகாலட்சுமி. ஃபர்ஸ்ட் திருமலையில சொன்னது யாரு, மகாலட்சுமி. பெருமாளு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு எண்ணெய் ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளோட சேர்ந்து கல்யாணத்துக்கு வராங்க. கீழே மலையில இறங்கிட்டாங்க, கல்யாணம் நடக்க போகுது. யாரு புரோகிதர் பண்றது, ஐயர் யாரு, வசிஷ்டர் தான் ஐயர். வசிஷ்டரை உட்கார வச்சு திருமணம் நடக்குது. மிக சிறப்பாக மாங்கல்ய தாரணம், அதெல்லாம் ஒன்னொன்றுக்கும் நிறைய விஷயம் இருக்கு, ஒன்னொன்றுக்குள்ளே நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. சாஸ்திர சம்பிரதாயம் எப்படி சொல்லுது ஒரு கல்யாணம் அப்படின்றது நிறைய விஷயம் இருக்கு, டைம் இல்லை. அதனால மிக அற்புதமாக திருக்கல்யாணம் பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் நடக்குது. வந்திருக்கக்கூடிய சிவன், பிரம்மா, தேவர்கள் எல்லா பெரியோர்களும் மகாலட்சுமியோடு சேர்ந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வாழ்த்துகிறார்கள். அப்படி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வாழ்த்தும் பொழுது மகாலட்சுமிக்கும் சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். மிக அற்புதமா இந்த திருக்கல்யாணம் நடக்குது. திருக்கல்யாணம் முடியுது. முடிந்த உடனே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாக வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீனிவாசனுடைய மார்பிலே பத்மாவதியை வந்து அமர செய்கிறார் ஸ்ரீனிவாசன். ஆல்ரெடி மார்பில் இந்த பக்கம் இருந்தது யாருங்க, முதல்ல மகாலட்சுமி, இப்போ பத்மாவதி. நீங்க திருப்பதி ஏழுமலையான ஸ்ரீனிவாச பெருமாளை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மகாலட்சுமி, மற்றொரு பக்கம் பத்மாவதி தாயார். 2 பேருக்கும் மார்பலை இடம் கொடுத்தார். அப்ப பத்மாவதி தாயாரை தன்னுடைய மார்பிலே அமர வைத்துக் கொண்டார். மகாலட்சுமியும் ஓடோடி வந்தார், அவளையும் ஏற்றுக்கொண்டார். இப்போ பத்மாவதி தாயோரோடும் மகாலட்சுமியோடும் காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதுல ஒரு சந்தேகம், சார் நீங்க வந்து பத்மாவதியை கல்யாணம் முடிஞ்ச உடனே கூட்டம் போயிட்டார் பெருமாள். ஆனா அதுல ஒரு சின்ன இது இருக்கு, நேரம் மலை ஏறிடல பெருமாள். இது ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் சொல்றாங்க, நானே இப்பதான் கேள்விப்படுறேன். கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆனா இந்த கல்யாண ஜோடி மலை மேல ஏறணும். ஆனா நம்ம கல்யாணம் முடிஞ்சா பெருமாள் தரிசனத்துக்கு போறோம் எல்லாருமே, தப்பு இல்லை. ஆனா எதுக்காக அப்படின்னா திருமலையில பகவானுக்கு மட்டும்தான் மாலை சேர்க்கணும். நீ இப்ப கல்யாண பொண்ணு கல்யாண புள்ள மேல ஏறுறீங்கன்னு வச்சுங்க, அப்போ அதனால பெருமாளுக்கு மட்டும்தான் மாலை சேர்ப்பிக்கப்படும். இப்ப விஐபிங்களா கூட காலம் எப்படியா மாறி போச்சு, அதை விட்டுருங்க. ஆனா அந்த காலத்துல நான் சொல்றது கலியுகத்தின் தொடக்கத்துல இந்த விஷயம் சொல்லும்போது, அப்போ மகாவிஷ்ணு அதாவது ஸ்ரீனிவாசனும் பத்மாவதியும் நேரா மலையேறாம எங்க போயிருந்தாங்களாம், அகஸ்திய முனிவருடைய ஆசிரமத்துல தங்கி 6 மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் மலை மேல ஏறி மகாவிஷ்ணு பத்மாவதி தாயாரை அழைத்துக் கொண்டு செல்கிறார். சரி, அப்ப கீழே என்னத்துக்கு சார் சந்நிதி அலமேல் மகாபுரத்துல, அவர்தான் கூட்டம் போயிட்டாரு இல்ல, அப்புறம் ஏன் கீழே? அது தாய் உள்ளம், பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடான்னா அந்த தாய் உள்ளத்துக்கு ஈடு இணை கிடையாது. நமக்கு எது வேணுமோ முதல்ல தாயார்கிட்ட தான் சொல்லணும், பெருமாள் கிட்ட அப்புறம் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இருந்தவங்க கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, பரவாயில்ல, இது முக்கியமான விஷயம். நீங்க முதல்ல தாயார்கிட்ட போடுங்க விஷயத்த, அப்புறம் பெருமாள் கிட்ட சொல்லலாம். அவங்களே சொல்லிடுவாங்க. தாய் என்ன நினைக்கிறாளா, என் பக்தன் இன்னைக்கு நம்ம காரு, பிளைட்டு, பஸ், ட்ரெயின் எல்லாம் ஆயிடுச்சு, அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது,
நடந்துதானே போனோம். எங்க இருந்தாலும் கால் கடுக்க நடந்து வருவான் என் குழந்தை. அவன் என்னை பார்த்து என்கிட்ட சொன்னாலே நான் மேல இருக்கிற என்னுடைய கணவனுக்கு சொல்லிடுவேன், முடிஞ்சா மலை மேல ஏறி போய் சொல்லட்டும்ட்டு கீழே இருந்து உங்களை ரிசீவ் பண்ணி உங்களை வரவேற்று உங்க குறைகளை எல்லாம் போக்க வேண்டும் என்று சொல்லி அலர்மேலு மங்கை தாயார் கீழையும் இருக்கிறாங்க. இது தாற்பயம். சரிங்க, இப்ப திருக்கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மேல கூட்டம் போயிட்டாரு பெருமாள். கீழே தான் நம்ம முதல்ல சேவிக்கணும், அப்புறம் மேலையும் போறோம். இப்போ மேல போயாச்சு. பகவான் ஸ்ரீனிவாசன் மகாலட்சுமி, ஸ்ரீ மகாலட்சுமி சமேத ஸ்ரீ பத்மாவதி தாயாரையும் தன்னுடைய மார்பிலே அமர்த்த வைத்துக் கொண்டு நமக்கு காட்சியளிக்கிறார். இப்படி இந்த திருக்கல்யாணம் மிக சிறப்பா முடிஞ்சது. இந்த திருக்கல்யாணம் கேட்டவங்களுக்கு என்ன பலன், இந்த திருக்கல்யாணத்தை சொன்னவங்களுக்கு என்ன பலன், இந்த திருக்கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணவங்களுக்கு என்ன பலன்? புராணம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருக்கல்யாணத்தை யாரெல்லாம் கேட்கறாங்களோ, இந்த திருக்கல்யாணத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ, இதுக்கு யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்களோ அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, வருஷம் முழுவதும் வருஷம் 365 நாளும் அவங்க வீட்டுல ஒரு திருக்கல்யாணம் பண்ண என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷம் கிடைக்கும். நம்பர் 1. அப்படின்னா வீடு உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கும், சோகம் கஷ்டம் இருக்காது. 1. 2வது, இந்த திருக்கல்யாணத்தை கேட்க வரக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு பிரார்த்தனையோட வருவாங்க. ஒருத்தருக்கு வந்து வீட்டுல பெண்ணுக்கு திருமணம் நடக்கணும், ஒருத்தருக்கு இப்ப MBBSல நீட்ல என் பையனுக்கு சீட்டு கிடைக்கணும், ஒருத்தருக்கு வந்து எங்க வீட்டு கடன் பிரச்சனை தீரணும். இப்படி ஆளுக்கால ஒரு கஷ்டம் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. அப்படி தன்னுடைய பிரார்த்தனையோடு எந்த பக்தர்லாம் வந்து இந்த ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் கேட்கிறாங்களோ அவங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்பது ஐதீகம். சரிங்க. 3வது, அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அது எது வேணா இருக்கும். உடல் வலியோ மனவலியோ, உடம்பு கஷ்டத்தை சரி பண்ணிக்கிறோம் டாக்டர்கிட்ட போயிட்டு, மன கஷ்டத்தை எங்க போய் சரி பண்றது? மகாவிஷ்ணு கிட்ட தான் போகணும். மகாவிஷ்ணு கிட்ட போகும்போது பத்மாவதி தாயார் கிட்ட பார்த்து, அம்மா தாயே இந்த அவஸ்தெல்லாம் நான் படுறேம்மா, கொஞ்சம் சொல்லுமா, உங்க ஆத்துக்காரர்கிட்ட கொஞ்சம் சொல்லுமான்னு சொல்லி பத்மாவதி தாயார் கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அந்த தாயார் நம்முடைய கஷ்டங்களை செவிமடுத்து அதை அப்படியே பகவானுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவா, எல்லாமே சரியாகும். ஒரு சின்ன விஷயம் யசோதையா இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி நான் பார்க்க முடியலன்னு அந்த அம்மா நினைச்சா, இத வாங்கிட்டார் பகவான். எப்ப வந்து அந்த நிறைவேற்றிட்டார்ல, அந்த அம்மா நான் புலமே நினைச்சா இல்ல. அப்படி நாம் படுகின்ற கஷ்டங்களை நாம சொல்றோமோ இல்லையோ, அது பகவான் தெரிஞ்சு நமக்கு கண்டிப்பாக செய்து கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த திருக்கல்யாணத்தை அடைய நிறைவு செய்கிறேன். இந்த ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் இன்னும் விஸ்தாரமா இருக்குது. இது 2 நாள் சொற்பொழிவா வைக்கணும் போல இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் மிக சுருக்கமா என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்ரீனிவாச திருக்கல்யாணத்தை கேட்ட செவிமடுத்த பக்தர்கள் ஒரு சில டைம் ஆயிடுச்சுன்னு போயிருக்கலாம், உண்மைதான் டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த குழந்தைகள் உண்மையிலே சந்தோஷம். துவாரகேஷ் எல்லாம் கேட்டது, உன் பேர் ராஜா? முகுந்தன். எல்லாம் பாரு பெருமாள் நாமமே இருக்கு, முகுந்தா முகுந்தான்னு வந்துட்டாரு அண்ணனும். அப்போ இந்த ஸ்ரீனிவாச திருக்கல்யாணத்தை கேட்ட பக்தர்கள் அனைவரும் நல்ல மனநலத்தோடும் நல்ல உடல் நலத்தோடும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இந்த ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்கி இந்த ஆலய கைங்கரியத்திலும் இந்த ஆன்மீக கைங்கரியத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த யூடியூப் சகோதரர்கள் மூவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். மங்களம் சுப மங்களம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நன்றி, வணக்கம்.